அஞ்சிலே ஒன்று பெற்றான், அஞ்சிலே ஒன்றை தாவி, அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காக ஏகி, அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கு கண்டு அயலாரூரில் அஞ்சிலே ஒன்று வைத்தான், அவன் நன்மை அளித்து காப்பான் என்ற இந்த நாமக்கல் மாநகரிலே ஆஞ்சநேயருடைய அனுகிரகத்தோடு இன்று பதவியேற்க இருக்கக்கூடிய நமது அறங்காவலர் தலைவர் நல்லுசாமி அண்ணன் உள்ளிட்ட அனைத்து அறங்காவலர்களுக்கும் ஆண்டவனுடைய பரிபூர்ண ஆசி கிடைக்க வேண்டும் என்ற வேண்டுதலோடு அடியனுடைய வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். சைவ கோவில்கள் எல்லாம் குடமுழுக்கு நிகழ்ச்சி நடத்தினா அதுக்கு கும்பாபிஷேகம்னு பேர். வைணவ தலங்களில் நடக்கிற கும்பாபிஷேகத்துக்கு சம்பரோக்ஷணம் அப்படின்னு பேர். ஒருத்தர் தன்னுடைய வாழ்நாளில் ஒரே ஒரு கும்பாபிஷேகம் நடத்தினாலே மிகப்பெரிய விஷயம். ஆனால் இங்கே இந்த அறங்காவலர் குழு இரண்டு, இந்த பக்கம் கும்பாபிஷேகம் அந்த பக்கம் சம்பரோக்ஷணம் என்ற இரண்டு கும்பாபிஷேகத்தை நடத்தி இங்கே அமர்ந்திருக்கிறார்கள் என்றால் இவர்களை மாதிரி ஒரு பெரிய பாக்கியசாலிகள் உலகத்தில் இருக்கவே முடியாது. கொஞ்சம் பொறாமையாக கூட இருக்கு உங்களையெல்லாம் பார்க்கும் பொழுது. ஏன்னா இந்த கும்பாபிஷேகம் பண்ண என்னெல்லாம் கிடைக்கும்னு ஒரு பழைய பாடல் ஒன்று சொல்லுது. புள்ளினால் 5 கோடி, புதுமண்ணால் 10 கோடி, செங்கல்லால் 100 கோடி, அள்ளியங்கோதை கேளாய் கல்லினால் கட்டியோர் கையில விட்டா அகலார்தாமே அப்படின்னு ஒரு பாடல். ஒன்றும் இல்லை, அந்த காலத்தில் சின்னதாக ஒரு புல் வச்சு, வைக்க புல் வச்சு ஒரு சாமி வீடுன்னு சின்ன சின்ன கோவில்கள் எல்லாம் இருக்கும், சின்ன சின்ன ஊர்லாம் இருக்கும், பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி கட்டி கும்பாபிஷேகம் பண்ணாலே 5 கோடி வருஷம் உங்களுக்கு பக்கத்தில். இப்போ நீங்கள்லாம் அண்ணன் ஐயா பரஞ்சோதி ஐயா பக்கத்தில் எல்லாரும் சீட்டு போட்டு உட்காந்த மாதிரி அங்கே கையிலையில் இருக்கக்கூடிய இறைவன் முன்னாடி பக்கத்துலேயே நீங்களாம் உட்காந்துக்கலாமா. புது மண்ணால் கட்டினா 10 கோடி, 10 கோடி வருஷம். அடுத்ததான் செங்கல்லால் கட்டினீங்கன்னா 100 கோடி வருஷம். கருங்கல்லால் கட்டினா கையிலை விட்டு அகலாராமே அப்படின்னு கையிலையில் பக்கத்துலேயே இப்போ எல்லாத்துக்கும் ஈஸ்வரன் ஒரு சீட்டு போட்டு வச்சுட்டார். நம்ம 5 அறங்காவலர்களுக்கும் பிறவி கடல் நீந்தார் இறைவனடி சேராதார், நீங்கள்லாம் சேர்ந்துட்டீங்க, இனிமேல் உங்களுக்கு பிறப்பே கிடையாது. ஐயா சொன்னார் காரைக்கிழமையாரை பற்றி, பிறவாமை வேண்டும் மீண்டும் பிறப்பு உண்டேல், எனக்கு திருப்பி பிறப்பு உண்டேல் உன்னை மறவாமை வேண்டும் அப்படின்னு. ஆனால் இவர்கள் எல்லாருமே மிக புண்ணியம் செய்தவர்கள். இவர்களுக்கு கண்டிப்பாக மீண்டும் ஒரு பிறப்பெல்லாம் கிடையாது. இறைவனுடைய அடியை நீங்கள் சேர்ந்து விட்டீர்கள், அந்த பாக்கியம் உங்கள் எல்லாருக்கும் கிடைத்திருக்கிறது. இதெல்லாம் நீங்கள் ஒரு நல்ல கரவொலியோட, ஏன்னா எல்லாருக்கும் மைக்கு கிடைக்குமான்னு தெரியாது, அதனால் உங்களுடைய கைத்தட்டல் மூலமாக உங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளலாம். எங்கள் அப்பா என்னை திருச்சிக்கு முன்னாடி எல்லாம் சின்ன பையனாக இருக்கும் பொழுது ஏதாவது ட்ரெஸ் எல்லாம் வாங்கணும், தீபாவளிக்கு பர்ச்சேஸ்னால் திருச்சிக்கு தான் ஜவுளி கடைக்கு போவோம். ஐயா ராமசீனிவாசன் மன்னிக்கணும், ஏன்னா அந்த காலத்தில் எங்களுக்கு அங்கே தான் போயிருப்போம். அப்படி போகும்பொழுது பூரா மெயின் கார்டு கேட்டில் இறங்கி அங்கேருந்து அப்பாவோட கையை பிடிச்சிக்கிட்டு அப்படியே தெப்பக்குளம் கூட்டிகிட்டு போவார். தெப்பக்குளத்தை சுற்றி தான் எல்லா கடைகளுமே இருக்கும், உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும். ஒரு பெல்ட் வாங்குறதுலேருந்து பேண்ட்டு வாங்குற வரைக்கும் எல்லாத்துக்கும் நாங்கள் அங்கே தான் போயாகணும். அப்போல்லாம் எங்கள் அப்பா எனக்கு கதையாக சொல்லிட்டு வருவார். ஏன் அப்படின்னா, எனக்கு 5ஆம் வகுப்பு வரை அவர் ஆசிரியரும் கூட. அவர் ஒரு தொடக்க கல்வி ஆசிரியராக இருந்தார். அப்போ கதையெல்லாம் சொல்லுவார். இந்த தெப்பக்குளத்தில் தெப்ப திருவிழா பண்ணுவாங்கடா, அவ்வளோ அருமையாக இருக்கும், இங்கெல்லாம் நீ பார்த்ததுலையே, அப்படியே வர்ண விளக்குகளாக இருக்கும். அவர் சொல்ல 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 கற்பனையில் அவ்வளோ அழகாக இருக்கும். ஆனால் பார்க்குறதுக்கு எங்களுக்கு அதுக்கான பாக்கியம் கிடைக்கல. 100 ஆண்டுகளுக்கு பின்னாடி இந்த கமலாலய குளத்தில் மீண்டும் ஒரு தெப்ப திருவிழாவை உண்டு பண்ணி எல்லாத்தையும் பாருங்கன்னு நாமக்கல் மக்களை கூட்டிகிட்டு பார்க்க வச்சு, அதில் எனக்கு ஒரு பாக்கியம். என்னுடைய நண்பர் கிரீன் பார்ப்பலினுடைய தாளாளர் சரவணன் இருந்ததுனால அவரோடு சேர்ந்து நானும் தெப்பத்தில் ஒரு சுற்றிட்டு வந்தேன். அது நம்ம பண்ணால் மட்டும் பத்தாதுங்க, நீங்களும் நானும் கைத்தட்டல் மூலமாக அவருக்கு வாழ்த்து தெரிவித்தா பத்தாது அப்படிங்கிறதுக்காக வானமே வானவில்லை வச்சு வளகாப்பு நடத்தின வர்ண பகவான் கீழே இவங்களுக்கெல்லாம் வாழ்த்து தெரிவிச்சுட்டு போனாரே, அதுதாங்க உண்மையான வாழ்த்து. அத்தகைய பெருமை மிகுந்த நீங்கள் எல்லாரும் மீண்டும் ஒரு முறை இப்பொழுது அறங்காவலர் குழுவாக அறங்காவலர் பணியை ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் எல்லாருமே, ஏன்னா கும்பாபிஷேகம் பண்ணாங்கன்னா அரசாங்கம் பண்ணிச்சு சார், இவங்களா பண்ணாங்கன்னு நிறைய பேர் மனசுக்குள்ள ஒரு விஷயம் கூட இருக்கலாம். ஒவ்வொரு இடத்துக்கும் போய் ஒவ்வொருத்தர்கிட்டையும் நன்கொடை வசூல் பண்ணுறது என்ன அப்படிங்கிறது எனக்கெல்லாம் தெரியும். ஏன்னா ஆன்மீக வேள்வின்னு ஐயா குழந்தைவேல் ஐயாவோட தலைமையில் ஒன்று பண்ணிகிட்டு இருக்கோம். 10ஆவதுக்கு அவா அப்படிங்கிற அமைப்பில் உழவார பணி அப்படிங்கிற அமைப்பை நம்ம ஐயா உடவன் தங்கவேல் ஐயாவோடைய தலைமையில் பண்ணிகிட்டு இருக்கோம். ஒவ்வொரு இடத்துலையும் போயிட்டு பொருளாளர் அப்படிங்கிற பேரில் எனக்கு மாதம் ஆச்சுனாக்கா ஒரு 20,000 to 25,000 டெபிசிட் தான் வரும். ஓத்துட்டியாக போய் அத்தனை பேரையும் கேட்டு அதையெல்லாம் செஞ்சு பாரதியார் சொல்லியிருக்கார், நிதி மிகுந்தவர் பொறுக்குவை தாரீர், நிதி குறைந்தவர் காசுகள் தாரீர், அதுவும் மற்றவர் வாய்ச்சொல் அருளீர் அப்படின்னு.
நிறைய இருந்தால் தங்கமாக கொடு, கம்மியாக இருந்தால் காசாக கொடு, இல்லை வாயிலையாவது வாழ்த்திட்டு போ. நம்ம வாயில் கூட வாழ்த்த மாட்டோம். இவருக்கு மட்டும்தான் இப்போ முதல் மரியாதை கொடுக்குறாங்க, இவரை தான் போட்டோவில் காமிக்கிறாங்க, பேப்பரில் இவர் போட்டால் தான் வருது, நம்ம போட்டால் வருது. இப்படியெல்லாம் நெகட்டிவாக பேசக்கூடியவர்கள் மத்தியில் இவ்வளவு தூரம் இறங்கி வந்து செய்திருக்கிறார்கள் என்றால் இதுதான் இந்த அரங்காவலர்களுக்கு கிடைத்த பெருமை அப்படிங்கிறத சொல்லிக்கொண்டு இவர்களுடைய எங்கப்பா அடிக்கடி சொல்லுவார், சில காரியங்கள்லாம் செயற்கரிய காரியங்கள்டா, அதெல்லாம் கடவுளால் தான் செய்ய முடியும், சாமி வந்து தான் செய்ய முடியும் அப்படின்னு. சாமி செய்யும்னு அன்னைக்கு சொன்னதை நான் நம்பலை. ஒரு நல்ல சாமியாக நல்ல சாமி அண்ணன் வந்து செஞ்ச பின்னாடி தான் எனக்கு தெரிஞ்சது, ஓ சாமியால் பல காரியங்களை செய்ய முடியும் அப்படிங்கிற விஷயம். அண்ணன் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு அடுத்ததாக எம்ஜிஎஸ் ரமேஷ் பாபு அவர்கள் அமர்ந்திருக்காரு. ராமா ட்ரேடர்ஸ் அப்படின்னு அண்ணன் சொன்னார். எனக்கு கம்பராமாயணத்தினுடைய ஒரு பாடல் தான் ஞாபகம் வருது. நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே, திண்மையும் பாவமும் சிதைந்து தேயுமே, ஜென்மமும் மரணமும் இன்றி தீருமே, இம்மையில் ராமா என்ற 2 எழுத்தினால் அப்படின்னு 2 ராமா இருக்காங்க. ராம சீனிவாசனும் இருக்காரு, ராமா ட்ரேடர்ஸும் இருக்காங்க. அத்தகைய எம்ஜிஎஸ் பாபு நம்ம சூர்யா படம் பார்த்துருப்போம், சிங்கம்னு ஒரு படம். அவர் இங்கிருந்து வேற ஒரு நாட்டுக்கு போய் திருடன் பிடிக்க போவார். ஊர் விட்டு ஊர், நாடு விட்டு நாடு, கண்டம் விட்டு கண்டம் வந்து நான் பிடிக்கிறேன்டான்னு. அது மாதிரி மாவட்டம் விட்டு மாவட்டம் வந்து நம்ம ஊர் மாவட்டத்துக்கு ஆன்மீக சேவை செய்து கொண்டிருக்கக்கூடிய ஐயா ரமேஷ் பாபு அவர்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். அடுத்ததான் நமது ராம சீனிவாசன் ஐயா அவர்கள். பாஞ்சாலி ஒரே ஒரு தடவை தான் பிரச்சனை வந்தது பாஞ்சாலிக்கு. பாரதியார் பாட்டில் சொல்லுவார், ஓம் பராசக்தி ஆணை உரைப்பேன், இந்த பால் துரி யோதன் சென்னீர் அந்த ஆக்கை ரத்தம் மேவி 2 கலந்து சீவி குடல் முழிப்பேன், ஞானது செய்யும் முன்னே முடியேன் அப்படின்னு அந்த அம்மா தலை விரிச்சு போட்டு லூஸ் ஏரா தெரிஞ்சது ஒரு காலத்தில். அப்படி இருந்த அந்த அம்மாவுக்கு ஒரே ஒரு முறை தான் சேலை கொடுத்தாரு கண்ணபிரான். ஆனால் நாமக்கல் மக்களுக்கு தினந்தோறும் சேலை விற்பனை செய்து கொண்டிருக்கக்கூடிய நமது சீனிவாசா கார்பரேஷனுடைய தலைவர், அவரும் ஒரு ராமாவாக இருக்கார். ராமா ராமா ராமான்னு சொன்னாலே போதும், விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொன்ன பலநாமா. நம்ம தினம் ராமா ஜுவல்லரிக்கு போய் ராமா ராமா ராமான்னு சொன்னால் அநேகமாக இலவசமாக கொடுத்தாலும் கொடுப்பார் நினைக்கிறேன் நமக்கு ஜுவல்ஸ் எல்லாமே. ஐயா அவர்களையும் வாழ்த்தி இந்த 3 ஆண்டுகளாக நிறைய கோவில் காரியங்கள்லாம் சீராக சிறப்பாக நடைபெறுவதற்கு காரணமான சீராளன் ஐயா அவர்கள். சீராளனால எந்த இருந்தாலும் சீராக செய்வார்னு அர்த்தம். ஒழுக்கம் இருக்கும், ஒரு ஒழுங்கு இருக்கும் எல்லாத்துலேயுமே. அதில் வெறும் சீராளனாக இருந்தால் போதாது, அவர் கூட கொஞ்சம் செல்வமும் இருக்குது. செல்வத்துள் செல்வம் செவிச்சொல்லும் அச்செல்வம் செல்வத்திலெல்லாம் தலையினாங்க. இங்கே இருக்கிற செல்வம் மிகப்பெரிய செல்வமாக இருக்கக்கூடிய அந்த சீராளன் ஐயா, செல்வ சீராளன் ஐயா அவர்கள் அவருடைய பணி சிறக்க வாழ்த்தி அடுத்ததாக நாமக்கல் மக்கள் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான காரணமே யார் அப்படின்னா மருத்துவர் குழந்தைவேலும் மருத்துவர் மல்லிகா. அன்னையிலிருந்து இளையராஜாவுடைய பாட்டு இல்லாமல் பயணங்களே கிடையாது. அன்னையிலிருந்து இளையராஜாவுடைய பாட்டு இல்லாமல் பயணங்களே கிடையாது. ஏன்னா அப்படி பயணம் போனால் தான் டிரைவர் தூங்க மாட்டான், நிம்மதியாக பாட்டு கேட்டே போவான். இவர்களுடைய நிம்மதியான ஆன்மீக பயணத்திற்கு இங்கேயும் ஒரு இளையராஜா இருக்கிறார். திரு ஜேசி இளையராஜா சார் அவர்கள் இந்த ஆன்மீக பயணத்துக்கு துணை நின்ற ஐயா அவர்களை வணங்கி, இவர்களுக்கெல்லாம் மேலாக அசிஸ்டன்ட் கமிஷனர் திரு பரஞ்சோதி ஐயா. ஏன்னா பரஞ்சோதி ஐயா வந்து ஆனால் ஓடி 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 உட்கலந்த ஜோதியை இங்கே ஒரு ஜோதியாகவே வந்து உட்கலந்து இருக்கார் ஆன்மீகத்திற்காக. ஐயா அவர்களையும் வாழ்த்தி உங்கள் அனைவரின் கரவொலியோடு மீண்டும் அவர்களுக்கு வாழ்த்தை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய உரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். மதிப்பிற்குரிய பசு